குருவே சரணம். நாளை ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கிருத்திகையும் சஷ்டியும் இணைந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு தினம். இந்த தினத்தில் நாம் முருகப்பெருமானை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கான வழிகள் கிடைக்கும். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை முழுமை அடைகிறதில்லை. திருமண மாணவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னால் அந்த திருமண வாழ்க்கை முழுமை அடைகிறதில்லை. அப்போ இது ரெண்டுமே தரக்கூடியவர் முருகப்பெருமான் தான். போய் சரணாகதி அடைஞ்சிடணும். முருகா நீயே துணை அப்படின்னு போய் அப்படி பாதத்தில் போய் சரணாகதி அடைஞ்சிடணும். இப்போ எப்படி அப்படின்னா, திதியின் அடிப்படையில் 6வதாக வரக்கூடியது தான் அந்த சஷ்டி திதி. 6வதாக வருவதாலே அதற்கு பலமும் அதிகம். என்ன அப்படின்னா, நவகிரகங்களில் 6வதாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் ஒருவருக்கு கலத்திரகாரகனாக இருக்கிறார். ஜாதகத்தில் கலத்திரகாரகன் சுக்கிர பகவான். கலத்திரகாரகன் அப்படின்னால திருமணத்தை குறிக்கக்கூடியவர், செல்வத்தை குறிக்கக்கூடியவர். ஏன்னா அவர் மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியவர் சுக்கிர பகவான். அப்போது இந்த சஷ்டி திதியில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது திருமணம், வண்டி, வாகனம், வீடு, குழந்தை பாக்கியம், செல்வம் இதெல்லாமே சேரும். இதில் வீடு எப்படி வந்தது அப்படின்னாலே, பூமி காரகனான செவ்வாயினுடைய அதிதேவதை தான் முருகப்பெருமான். அப்போ செவ்வாயினுடைய அம்சமும் சுப்பிரமணியர்கிட்ட இருக்குது. அப்போது சுப்பிரமணியரை வழிபாடு செய்யும் போது வீடு, பூமி, மண், மனை இதெல்லாமே வாங்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். அடுத்து கிருத்திகை பார்த்தோம் அப்படின்னா, சூரிய பகவானுடைய நட்சத்திரம் கிருத்திகை. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பொறியாக தோன்றி சரவண பொய்கையில் சுப்பிரமணியர் தோன்றி அவரை எடுத்து கார்த்திகை பெண்கள் வளர்த்து அதன் பிறகு காரணகாரியமாக முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன்கிற பெயர் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போது அந்த முருகப்பெருமானை கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபாடு செய்கிறதன் மூலமாக தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு வழிகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அப்போ இது இரண்டுமே ஒன்று சேர வரக்கூடிய தினத்தில் நாம் காலை நேரம் தலைக்கு குளிச்சுட்டு அன்றை முழுமையாக விரதம் இருந்தால் விசேஷ பலன். இல்லைங்க என்னால் இருக்க முடியாது அப்படின்னா காலையில் ஒரு நேரம் மட்டும் விரதம் இருந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுக்குங்க. வெங்காயம், பூண்டு, மசாலா இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சுத்தபத்தமாக இருங்க. காலையிலையும் மாலையிலையும் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் எல்லாம் பாராயணம் பண்ணுங்க. முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போங்க, அபிஷேகத்தை பாருங்கள், சுவாமியோட அபிஷேக பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க.